நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மதுரை வீதிகளை தொட்டு கும்பிட்டாவே நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, சிவபெருமானுடைய பாதங்கள் நடந்த வீதிகள் மதுரையினுடைய வீதிகள். சித்திரை திருவிழா அவ்வளவு அழகா இருக்கும். அதுல அழகர் ஆத்துல இறங்குறதுன்னு ஒன்று இருக்கு, மீனாட்சியினுடைய கல்யாணம்னு ஒன்று இருக்கு. இது சைவ வைணவ ஒற்றுமையா இருக்கு. சைவத்துல இருக்கிறவங்க செவனை கும்பிடுறவங்க பெருமாளும் கும்பிட மாட்டாங்க. பெருமாளை கும்பிடுறவங்க அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. அரிசின்னு சொன்னா சீங்கிறது சிவனை குறிக்குதான், சொல்ல மாட்டாங்க. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணுங்கிறத காட்டுவதற்காக இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது. இந்த உலகத்திலேயே உறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னா மீன் தான். அதை போல கண்ணை உடையவளா. என்ன காரணம்? பக்தர்களுடைய குறையை போக்குவதற்காக நான் எப்போதும் உறங்க மாட்டேன், என் கண்கள் திறந்தே இருக்கு. மதுரை கோயில் இருக்கிறது தாமரை பூ மாதிரி இருக்கும். அதை சுற்றியில் இருக்கக்கூடிய தெருக்கள்ல தாமரையில் இருக்கக்கூடிய மலர்களை மாதிரி பிளான்டு சிட்டியா இருக்கு. யார் கட்டியது? சிவபெருமானுக்காக. முதல் தமிழ் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா சிவபெருமான். இரண்டாம் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா நம்மால் முருகப்பெருமான் தான். மனிதர்களுக்காக இறங்கி வந்து தெருவில் நடந்து வந்திங்கிற ஒரு கிழவிக்காக முதல் தொழிலாளியாக வந்து உழைப்பாளர் தினத்தை முதல்ல கொண்டாடுவதற்கு காரணம் யாருன்னா சிவபெருமான் தான். பொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலைய செரிய தெரிவி கூந்தலின் நெறியவும் உணவோ நீரியும். சித்திரை மாதம் அப்படின்னாலே பிரசித்தி பெற்ற மதுரையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். அந்த திருவிழாவுடைய சிறப்பு சொல்லுங்க. ஏன்னா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடியது ஒரு விசேஷம். அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் அவங்க கையில் இருக்கக்கூடிய கிளி சொல்லக்கூடிய தத்துவம், இப்படி பல விஷயங்கள் பேசலாம். அப்படி என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம அங்கே போய் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்க. மதுரை வீதிகளை தொட்டு கும்பிட்டாவே நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், சிவபெருமானுடைய பாதங்கள் நடந்த வீதிகள் மதுரையினுடைய வீதிகள். சிவபெருமானுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எந்த ஊர்னு கேட்டால் மதுரை தான். திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றின்னு சொல்கிறோம். அப்படி சொன்னாலும் கூட அவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் எதுன்னு கேட்டால் மதுரை அப்படின்னு சொல்கிறார். இப்போ வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறாங்கல்ல, இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக ஆரம்பித்து வச்சவர் யாருன்னா சிவபெருமான் தான். அவங்க பெண் கொடுத்த ஊர் எந்த ஊர்? மதுரை. அந்த வீட்டுக்கே வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டார். தமிழில் முதல்ல கடித போக்குவரத்து அப்படின்னு தொடங்கி வச்சவரே சிவபெருமான் தான். ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. அதில் அனுப்புனர் இருக்குது, பெறுநர் இருக்குது, அதில் முக்கியமான பாடி ஆஃப் தி லெட்டர் இருக்குது. அதில் பாட்டு வருது பாருங்களேன். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான்கிறார். ஆலவாயில் அப்படின்னா மதுரை. அங்கே நான் மன்னியன்னா நிலைத்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம். சிவன் யான் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாட்டு லெட்டரில். ஃபஸ்ட்டு 4 வரியை சொன்னேன். அப்போ சிவபெருமானுடைய பெர்மனன்ட் அட்ரஸாக விளங்கக்கூடியது மதுரை. அதில் சித்திரை திருவிழா, சித்தத்தின் திரையை நீக்கக்கூடியது சித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சித்திரை திருவிழா அவ்வளவு அழகாக இருக்கும். அதில் அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு ஒன்று இருக்குது, மீனாட்சியினுடைய கல்யாணம்னு ஒன்று இருக்குது. இது சைவ வைணவ ஒற்றுமையாக இருக்குது. பாருங்களேன், அந்த ஊரில் ஓடக்கூடிய ஆற்றுக்கு என்ன பேர்? வைகைன்னு பேர். ஏன் வைகைன்னு பேர் வச்சாங்கன்னா, வை அப்படிங்கிற முதல் எழுத்து வைகுண்டத்தை குறிக்குது. வைஷ்ணவ சமயத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டத்தை குறிக்குது. கை அப்படிங்கிற சொல் சைவ சமயத்தினுடைய கைலாயத்தை குறிக்கிறது. ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வைகை அப்படிங்கிற ஆறு இருக்குது. சரிங்களா? உண்மையே சொல்லணும்னா அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கும் மீனாட்சி கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தப்படுத்தினார்கள். சைவமும் வைணவம் ஒற்றையாகிறதுக்காக சம்பந்தப்படுத்தினார். ஆனால் அங்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தாரவார்த்தை கொடுக்குறது யாருன்னு கேட்டால் பவளக்கணிவாய் பெருமாள் அங்கேயே இருக்கார். அவர் தான் பண்ணுவார். ஆனால் சைவ வைணவ ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் சைவத்தில் இருக்கிறவங்க செவனை கும்பிடுறவங்க பெரும்பாலும் கும்பிட மாட்டாங்க. பெருமாளை கும்பிடுறவங்க அரிசின்னு சொல்ல மாட்டாங்க. அரிசின்னு சொன்னால் சீங்கிறது சிவனை குறிக்குதான், சொல்ல மாட்டாங்க. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணுங்கிறத காட்டுவதற்காக இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. அதில் மீனாட்சி தான் இணைப்பு பாலமாக இருக்கா. யாருக்கு? பெருமாளுக்கும் சிவபெருமானுக்கு இணைப்பு பாலமாக இருக்கா. அதில் மீனாட்சியினுடைய அழகு இருக்கே, அடடே, அவள் இடுப்பை உடைச்சி நிற்கிற அழகு அப்படி அழகாக இருக்கும்.
அவனை பற்றி பாடுற போது நம்முடைய குமரகுருவரர் பாடுறாரு, தொடுக்கும் கடவுட் பழம்பாடல் தொடையின் பயனே நரைவழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்க எகழ்ந்தெடுக்கும் துளும்பர் உலக்கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமைய இமயப்புறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கம் முடுக்கும் புவனம் கடதென்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமேங்கிறார். அப்படியே உயிர் ஓவியம், ஓவியத்துக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி அம்பாள் நிற்பாள். நீங்கள் போய் பாருங்க. அவளுக்கு ஏன் மீனாட்சின்னு பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சிக்கு ஏன் மீனாட்சின்னு பேர் தெரியுமா? மீன் போன்ற கண்களை உடையவள். ஆக்ஷி அப்படின்னா கண்கள்னு அர்த்தம். மீன் போன்ற கண்களை, கயற்கண்ணின்னு தமிழில் பேர். இந்த உலகத்திலேயே உறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் மீன் தான். அதை போல கண்ணை உடையவளா. என்ன காரணம்? பக்தர்களுடைய குறையை போக்குவதற்காக நான் எப்போதும் உறங்க மாட்டேன், என் கண்கள் திறந்தே இருக்கும் என்பதை காட்டுவதற்காகத்தான் தாய் மீனாட்சி மீன்களை போன்ற கண்களை உடையவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, மீன் குஞ்சு பொரிக்கிறது எப்படி குஞ்சு பொரிக்க தெரியுமா? அது பார்வையாலேயே அந்த முட்டையை விடுவிச்சு அந்த குஞ்சுகளை பொரிக்கும். அதை போல நாம் இந்த ஆன்மா இந்த வாழ்க்கையில், இந்த மண்ணுலக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. மீனாட்சியினுடைய கண் பார்வை பட்டால் இது விலகி வீடு பேறு என்கின்ற இடம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக மீனாட்சியாக இருக்கா. அவள் கையில் இருக்கிற கிளி இருக்கே, அடடே, சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே. எத்தனை பேர் மதுரைக்கு போகிறாங்க. மதுரைக்கு போகிறவங்க பூரா அங்கே போய் சொக்கநாதா நீ வேணும்னு கேட்குறதில்ல. அங்கே போய் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்குறோம். எனக்கு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகிட்டா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு நல்ல சீட் கிடைக்கணும், எல்கேஜிக்கு அந்த ஸ்கூலில் தான் கிடைக்கணும்னு ரெக்கமெண்டேஷன். 10th நல்லா மார்க் வாங்கணும், 12th நல்லா மார்க் வாங்கணும், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அவன் கம்பவுண்டர் ஆகிறதுக்கே வழி இல்லாமல் இருப்பான். ஆனால் அதில் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும், அதில் வேலை கிடைக்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும். லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ தினமும் ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க. நம்ம சொல்கிற வேண்டுதல் எல்லாம் மீனாட்சி வச்சுக்குவாளா அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லிட்டு வர்றோமா? பக்கத்தில் கிளி இருக்கா. கிளி என்ன பண்ணுது? நம்ம சொல்கிறத பூரா கேட்டுக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை இல்லையா, மறுபடியும் மீனாட்சிகிட்ட சொல்லும். அப்போ மற்ற கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிறதுக்கும் மதுரை மீனாட்சிகிட்ட சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ரிப்பீட் ஆகும். மறுபடியும் நம்முடைய ஃபைல் மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால கண்டிப்பாக அந்த ஃபைல் வந்து சைன் ஆகி நன்மையே நடக்கும். அது பேர்பட்ட சிறப்பு வாய்ந்தவள் அந்த தாய் மீனாட்சியாக இருக்கிறாள். இது மட்டும் இல்லை, மதுரையில் யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதத்தை சொல்கிறேன். எத்தனையோ சித்தர்கள் அடங்கிய தலம் அந்த மதுரை. அது சாதாரண விஷயமே இல்லை. பொற்றாமரை குளம் இருக்குது. காமராஜர் என்ன பண்ணார்? காமராஜர் பீரியடில் இந்த நெய்வேலின்னு ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, பிளான்டு சிட்டி. அதை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற போது காமராஜர் சொல்கிறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூப்பிட்டு மதுரையை போய் பார்த்துட்டு வாங்க, மதுரையில் எப்படி கோயில் இருக்குது, மதுரையை சுற்றி எப்படி தெருக்கள் இருக்குது, அதை மாதிரி பண்ணுங்கன்னாரு. இன்றைக்கி நீங்கள் போய் மதுரையை போய் பார்த்தீங்கன்னா மதுரை கோயில் இருக்கிறது தாமரைப்பூ மாதிரி இருக்கும். அதை சுற்றியில் இருக்கக்கூடிய தெருக்களில் தாமரையில் இருக்கக்கூடிய மலர்களை மாதிரி பிளான்டு சிட்டியாக இருக்குது. யார் கட்டியது? சிவபெருமானுக்காக மீனாட்சியினுடைய தந்தை மலையத்துவசனே கட்டியது அந்த ஊர்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சிறப்பான ஊர் அந்த மதுரையில். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் எந்தெந்த துன்பங்கள் என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடக்கணும்னா ஒரே ஒரு சித்தர் இருக்கார். சிவபெருமான் கோயில் அங்கே மதுரைக்கு போயிட்டிங்கன்னா மீனாட்சியை கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து சொக்கநாதர் சோமசுந்தரர் அவரை போய் கும்பிட்டுட்டு அவரை சுற்றி வருகிற நேரத்தில் லெஃப்ட் சைடில் எல்லாம் வல்ல சித்தர்னு ஒருத்தர் இருப்பார். எல்லாம் வல்ல சித்தர். அவரை நீங்கள் சுற்றி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். அது மட்டும் இல்லை, தமிழ் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் சொன்னால் சங்கப்புலவர்களுக்கு அங்கே கோயில் இருக்குது. நக்கீரர், அகத்தியர் எல்லாத்துக்கும் கோயில் இருக்குது. அவங்கள போய் கும்பிட்டிங்களா எல்லாமே கிடைக்கும். வெப்பு நோய் இருக்குது, ரொம்ப சூடு, உடல் தோல் நோய்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். கோயிலுக்கு போகிறதுக்கு வழியிலேயே ஒரு கல் இருக்குது. ஒரு 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 பாத்திரம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். கல்லுலேயே ஒரு கல் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆலவாயில் இருக்கக்கூடிய திருநீற்று மடல்னு பேர். திருஞான சம்பந்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கியது. அங்கிருந்து விபூதி எடுத்து பூசினீங்கன்னு சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய தோல் வியாதிகள், வெப்பு, அதாவது சூடால் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே போகும் அப்படிங்கிறது அனுபவத்தில் கண்ட உண்மை. அதனால் அந்த மதுரைக்கு எத்தனையோ சிறப்புகள். உலக இலக்கியங்களெல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடியது நம்முடைய தமிழ் மொழி. சங்க புலவர்களில் ஒருவராக முருகப்பெருமான் எல்லாம் வல்ல சிவபெருமானே வந்தார். ஒரு பாட்டில் இருக்கு பாருங்களேன், நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்னு. சிவபெருமானே புலவனாக வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. தமிழினுடைய சிறப்பே அதுதான். குறுந்தொகைன்னு ஒன்று இருக்குங்க. இன்றைக்கி பெருந்தொகை தான் எல்லாத்துக்கும் தெரியுது. குறுந்தொகைன்னு ஒன்று இருக்குது. அதில் 3வது பாட்டு, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையான்னு பிரச்சனை வந்தப்போ சிவபெருமான் ஒரு பாட்டு எழுதுகிறார். அதை எழுதியவர் யார் என்று கேட்டால் மதுரையிலே வாழக்கூடிய சொக்கநாத பெருமான்
கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலைய செரிய தெரிவி கூந்தலின் நெறியவும் உடவோ நீயறியும் பூவே அப்படிங்கிற பாட்டை இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இறையனார்னு போட்டிருக்கோம். ஆண்டவனே வந்து எழுதினார். எந்த ஆண்டவன்? மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமான் தான் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த மதுரை. அந்த கள்ளழகர் திருவிழா அதுல போகக்கூடியவங்க இந்த ஸ்லோகம் சொல்லியோ இல்லை இந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சிங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு? அதாவது கள்ளழகர் வர்றாருல்ல, வருகிற நேரத்தில் ஆட்டு தோல் பையில தண்ணி எடுத்துட்டு அவர் மேலே பீச்சு அடிப்பார்கள். எதற்காக அப்படின்னு கேட்டால் நீர் வளம் சிறந்து விளங்கணும். இப்போ அவருக்கு ஒன்று கொடுத்து கடவுளே நீ எனக்கு மறுபடியும் கொடு, நீர் வளம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த நீர்வண்ண பெருமாளாக விளங்குகிற அழகர்கிட்ட நீரை பீச்சி அடித்து மழை வேண்டும் என்று வேண்டுவது. அதிலும் குறிப்பாக ஒரே ஒரு திருப்பாவையை சொல்லலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடு எல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னலோடு கையல் உகழ பூங்கு வளைப்போதில் புரிவண்டு கண்வெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை வற்றி வாங்கக்குடம் நிறைக்கும் வள்ளற்பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயின்னு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டு திருப்பாவையில். இந்த பாட்டை பாடி தண்ணீரை பீச்சடிக்கிற போது வருண பகவான் நமக்கு மழையை தந்துடுவான். அதற்கு அந்த மலைவண்ண பெருமாளாக விளங்குகிற அழகர் நமக்கு அருளை செய்வார். கள்ள அழகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகர் கண்டிப்பாக நீர் தேவையை பூர்த்தி செய்வார். இப்போ எந்த ஒரு கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சிவபெருமான் அப்படின்னா அந்த இடத்துல முருகரும் இருப்பார், முருகர் இருக்கார் அப்படின்னா சிவபெருமானும் இருப்பார், ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா? அப்படி மதுரைக்கும் முருகனுக்குமே ஏதாவது தொடர்பு? கண்டிப்பாக. மதுரைனாவே சங்கம் வளர்த்தது. முதல் தமிழ் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா சிவபெருமான், இரண்டாம் சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா நம்மால் முருகப்பெருமான் தான். ரெண்டு பெருமைங்க மதுரையில். மதுரையில் தான் 2 படை வீடு இருக்குது, பழமுதிர் சோலையும் இருக்குது, திருப்பரங்குன்றமும் இருக்குது. 2 படை வீட்டையும் ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் மதுரை தான். அந்த மதுரைக்கு அவ்வளவு சிறப்பு. கடம்பவனம்னு பேர், ஆலவாய்னு பேர், கூடல் மாநகர்னு பேர், தூங்கா நகரம்னு பேர், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஊர். அதில் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? மதுரையில் முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்புனா சிவபெருமான் தன்னையே கும்பிடக்கூடிய ஊர் அந்த ஊர். சிவபெருமான் மன்னனாக இருக்கிறார். யார்? மீனாட்சியை கல்யாணம் பண்ணி அந்த ஊர் அவருக்கு அரசாட்சி வந்துருச்சா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கும்பிடுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரி, அங்கே இருக்கிறது யார்? அவர் தான் இருக்கிறாரு. யார் தெரியுங்களா? இம்மையில் நன்மை தருவார்னு பேர். மற்ற கடவுளெல்லாம் கும்பிட்டா அடுத்த ஜென்மத்தில் தான் நன்மை கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற இம்மையில் நன்மையை தருவார்னு ஒரு கோயில் இருக்குது. இம்மையில் நன்மை தருவார் அப்படின்னு பேர். இம்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போய் சிவபெருமான் தன்னையே பார்த்து கும்பிட்டுக்கிட்டாராம். புரியுதுங்களா? அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு ஊராக அந்த மதுரை இருக்கிறது. மதுரையை பற்றி சொல்ல விறகு வைத்த அரசு எல்லாம் இல்லை. சிவபெருமான் 64 திருவிளையாடல்கள் அங்கே தான் நடத்தி காட்டினார். மனிதர்களுக்காக இறங்கி வந்து தெருவில் நடந்து வந்திங்கிற ஒரு கிழவிக்காக முதல் தொழிலாளியாக வந்து உழைப்பாளர் தினத்தை முதல்ல கொண்டாடுவதற்கு காரணம் யாருன்னா சிவபெருமான் தான். ஒரு பிட்டு சாப்பிடுவேன்னா பிட்டு சாப்பிடுவதற்கு நான் வேலை செய்வேன்னு சொல்லி பிறம்படி பட்டு மண் சுமந்தார். அதை பற்றி அருமையான பாட்டு வருது பாருங்க. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலி மதுரை மண் சுவந்து கூலி கொண்டு அக்கோவார் முத்துண்டு புன் சுமந்த பெண்மேனி பாடுதுங்கான் அம்மா நாயின்னு. சிவபெருமான் எல்லா உலகத்திற்கும் மண்ட சாராசரங்களுக்கும் இறைவனாக இருக்கிறவன். அவன் கீழே இறங்கி வந்து மண் சுமக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக வந்த ஊர் எந்த ஊர் என்று கேட்டால் மதுரை தான். நிறைய இதை பத்தின சிறப்பான தகவல்கள் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.